புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி 4வது வார்டு KVS தெரு விரிவாக்கம் பகுதியில் தேங்கி நிற்கும் கழிவுநீரால் ஆழ்துளை கிணற்றிலிருந்து பெறப்படும் தண்ணீரும் கலங்கலாக துர்நாற்றத்துடன் வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுகா ஆலங்குடி KVS தெரு விரிவாக்கத்தில் இருக்கிறேன். இன்னைக்கு 3 வருஷமாக பேரூராட்சியில் புகார் சொல்லிக்கிட்டே இருக்கேன். சாக்கடை தண்ணி வெளியேறி வருது, இந்த 6 வீட்டு தண்ணியும் வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அவங்க இதை பற்றியே கண்டுக்கல. அதுக்கப்புறம் கலெக்டர் ஆஃபீஸில் போய் நான் 5 தடவை மனு கொடுத்துருக்கேன். 5வது மனுவுக்கு அம்மா என்ன பண்ணாங்க, உடனே பேரூராட்சிக்கு ஃபோன் பண்ணி அதை இன்னைக்கு 6 மணிக்குள்ளே எனக்கு தீர்வு தெரியணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் அங்கேருந்து வர்றதுக்குள்ளே அவங்க என்னோட செப்டி டேங்கில் உள்ள 2 கல்லையும் எடுத்துட்டு பாறையை வச்சு குத்தி என்னைய திசை திருப்பி இந்த மாதிரி இவங்க காங்கிரீட்டு கீழே போடாமல் லீக் ஆகி போருக்கு போயிருக்குன்னு சொல்லி பொய்யான தகவலை சொல்லியிருக்காங்க. அம்மாவுக்கு போய் சேர்ந்துச்சா சேரலையாங்கிறது எனக்கு தெரியல. அவங்க தவறை என்னைய சாட்டி விட்டுருக்காங்க. என்னோட தண்ணி இதில் இறங்கலை. ஆல்ரெடி இதுக்கு முன்னாடியே நான் அவங்கள்ட்ட இந்த செப்டி டேங்க் கட்டாயத்துக்கு முன்னாடியே புகார் கொடுத்துருக்கேன். அந்த வீட்டுக்காரர்கிட்டையும் சொல்லிட்டேன். அவங்கக்கிட்ட பேரூராட்சியில் சொன்னால் அந்த மேஸ்திரி வந்து பார்த்துட்டு சேர் எடுத்து போட்டு வீட்டில் பேசிட்டு என்ன பேசுகிறாங்கன்னு எனக்கு தெரியலை. நான் கஷ்டப்பட்டு நான் பண்ணுறேன். அவங்க என்ன சொல்கிறாங்க, நான் 300 ரூபா சம்பளத்தில் 20 வருஷம் கனவு கண்டு இந்த வீடு கட்டி போர் போட்டிருக்கேன். என்னோட போரை சுத்தமாக க்ளோஸ் பண்ணிட்டாங்க. தண்ணியே கழிவு நீர் வருது. 6 வீட்டு தண்ணியும் வெறும் கழிவு நீர் இந்த இடத்துல 6 மாதமாக நிற்கிது. 6 மாதமாக நான் போராடுறேன். என்னால் முடியலை.